கர்த்தரும் மேய்ப்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலும் நான் வாழ்த்துவதில் நான் உங்களை மிச்ச மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் 10ஆம் தேதி மே மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமை. இந்த கால வேளையிலும் வேத தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட பகுதி லூக்கா சுவிசேஷ புத்தகம் 6வது அதிகாரம் 28வது வசனம் இப்படியாக இந்த நாட்களில் சொல்லுகிறது: உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று இந்த வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பான அன்பு பிள்ளைகளே, இந்த வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலே நமக்கு சொல்லியிருக்கிற ஒரு வார்த்தையாக இந்த நாட்களில் இருக்கிறது. ஆனாலும் இந்த வார்த்தையை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இது எந்த மனுஷனாலும் இந்த நாட்களிலே முடியாத காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தையிலே பாருங்கள், முதலாவது சொல்லப்படுகிறது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இன்றைக்கு இந்த வார்த்தையூடாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே நாங்கள் அந்த 10 கற்பனைகளை பார்க்கிற வேளையிலே, அந்த 10 கற்பனைகளின் படி பார்க்கிற வேளையிலே இங்கே இந்த வார்த்தை கொஞ்சம் முரண்பாடாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பழைய ஏற்பாட்டிலே கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்ற விதமாக இந்த நாட்களிலே அங்கே அவர்களுடைய முறையின்படி இந்த நாட்களிலே அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிற வேளையிலே, ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று அந்த வார்த்தை இந்த நாட்களிலே, அதாவது அதற்கு எதிர்மாறாக சொல்லுகிறதை பார்க்கிறோம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் இந்த வார்த்தையிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வார்த்தைகள் ஊடாக இன்றைக்கு நாங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்வோமா இருந்தால், நாங்கள் எப்படியாக என்றால் ஆண்டவருடைய சாயலாக இந்த நாட்களிலே அங்கே வர முடியும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தை கொடு என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்போஸ்தலனாகிய பவுலடிகள் இந்த வார்த்தைகள் அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அவர் இந்த வார்த்தையின் அடிப்படையிலே வாழ்ந்து இந்த நாட்களிலே தன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய சமூகத்தில் அர்ப்பணித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் எவ்வளவு அதாவது கிறிஸ்தவர்களை கொல்லுகிறவர்களாக இந்த நாட்களில் இருந்தாலும், அந்த 9வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே தேவன் அவரை சந்தித்து அவரோடு இடைப்படுகிறதை பார்க்கிறோம். அதற்கு பின்பாக தன்னுடைய வாழ்க்கையை இந்த நாட்களிலே மாற்றிக்கொள்ளுகிறார். அதனாலே தான் அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே பாருங்கள், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்றால், அந்த ஜீவனை கொடுக்கிறவர் சொல்லுகிற பிரகாரம்தான் நாங்கள் இன்றைக்கு வாழ வேண்டும். அவர் சொல்லுகிறார், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இப்படியாக ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி கொள்ளுவானா இருந்தால், அவன் கிறிஸ்துவனுடைய சாயலாக இந்த நாட்களிலே மாற்றப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தினுடைய காரியத்தை பார்ப்போமா இருந்தால், இந்த வார்த்தைக்கு எதிர்மாறாகத்தான் இன்றைக்கு உலகம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அதனாலே அன்பு பிள்ளைகளே, நாங்கள் கிறிஸ்துவனுடைய சாயலாக அந்த நாட்களிலே மாற வேண்டுமா இருந்தால், அவருடைய திட்டங்கள், அவருடைய சித்தங்கள், அவருடைய காரியங்களை நாங்கள் நிறைவேற்றுவர்களாக இருந்தால், முதலாவது நாங்கள் நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் இந்த நாட்களை நமக்கு கற்றுத்தருகிறார். 2வதாக நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ண வேண்டும். அப்படியானால் நம்மை நெருக்கிறவர்கள், நம்மை பிரச்சனைகளுக்குள்ளே இந்த நாட்களில் உருவாக்குகிறவர்கள், நம்மோடு இந்த நாட்களிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை எதிர்த்து நிற்கிறவர்களுக்காக நாங்கள் இந்த நாட்களிலே ஜெபம் பண்ண வேண்டுமே ஒழிய, அவர்களோடு இந்த நாட்களில் எதிர்த்து நிற்பது அது தேவனுடைய நியாய பிரமாணங்களுக்கு அங்கே விரோதமாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, இந்த அடிப்படையிலே இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட நியாய பிரமாணங்களாக இருந்தாலும் சரி, கற்பனைகளாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இங்கே தேவன் 2 கற்பனைகளுக்குள்ளே அடக்கி இந்த நாட்களிலே அன்பு என்ற வார்த்தைக்குள்ளே இந்த நாட்களிலே கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். அப்படியானால் அந்த அன்பு என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்குள்ளே இந்த காரியங்கள் எல்லாம் இந்த நாட்களிலே அடங்கும் என்பதைத்தான் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறது. அன்பு சகல பாவங்களையும் மூடுமாம் என்று சொல்லி வேதத்திலே பார்க்கிறோம். அப்படியானால் நாங்கள் அன்பாக இருக்கிறவர்களாக இருந்தால் நம்மை
சபிக்கிறவர்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறவர்களாக இந்த நாட்களில் இருப்போம். முதலாவது தேவனிடத்திலே அன்பு, இரண்டாவது தேவனுடைய கட்டளை நிறைவேறுகிறது. கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பார்.